ஹலோ எவ்ரி ஒன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நான் ரீடிங் போகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐம் வெரி கிரேட்ஃபுல். என்னோட ரீடிங் நல்லா ரீச் ஆகுதுங்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பிகாஸ் நான் இப்போ தான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணினேன். ரொம்ப வெரி பிகினர் நான். ஸோ எனக்கு இவ்வளோ ரீச் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. அண்ட் என்னோட ஒரு ரீடிங்க்கும் நல்ல லைக்ஸ் வருது, நல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அண்ட் அதே மாதிரி கமெண்ட்ஸும் பாசிட்டிவாக தான் வருது. நான் எல்லா கமெண்ட்ஸும் ஆக்சுவலி நான் பார்க்குறேன். ஸோ என்னோட ரீடிங்ஸ் உங்களுக்கு ரெசனேட் ஆகுதுன்னு சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்டு ஒரு சில டாபிக்ஸும் கமெண்ட்ஸில் சஜஸ்ட் பண்ணுறீங்க. டெஃபினட்டாக நான் அது கன்சிடர் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ திங்க் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ரீடிங் கொடுத்தாலும் அது பெஸ்ட்டாக இருக்கணும், அது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரியணுங்கிறதுக்காக ரொம்ப டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபிலிட்டி இருக்கும். அண்ட் நான் அப்கமிங் டேஸில் புது புது டாபிக்ஸ் நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். புது ரீடிங்ஸ், ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் நான் கண்டிப்பாக கொண்டு வரேன். ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல். டெஃபினட்டாக எனக்கு இது ஒரு நல்ல ஒரு மொமெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ கீப் சப்போர்ட்டிங், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய ரீடிங்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் அதே மாதிரி உங்கள் கமெண்ட்ஸையும் நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு அப்போது இன்னும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நல்லா டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் எனர்ஜெட்டிக்காக நானும் கொண்டு வருவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ரீடிங்கான டாபிக் என்னன்னா, உங்களுக்கும் உங்கள் பார்ட்னருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு, இப்போ சிச்சுவேஷன்ஸ் என்ன நிலைமையில இருக்கு, அண்ட் அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகே, பார்ப்போம். ஓகே, எடுத்தோடனே ஒரு வார்னிங் சைன் வருதே, பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலி திஸ் இஸ் அ வார்னிங் சைனாக நம்ம பார்க்கலாம். பிகாஸ் தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியுது. சம்ஒன் உங்கள் பார்ட்னரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. மேபி இப்போ நீங்கள் ஆக்சுவலி கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் ஏதாவது டாக்கிங் டேர்ம்ஸில் இல்லை அப்படின்னா பி கேர்ஃபுல். அண்டு உங்கள் பார்ட்னர் கூட சரௌண்டிங்ஸாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் யாரோ ஒருத்தவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம். ஓகே, நீங்களும் இல்லை உங்கள் பார்ட்னரும் நல்லா ஏர்ன் பண்ணுவீங்களா? ஐ மீன் உங்களுக்கு கெரியர் வைஸில் நல்லா செட்டில்டாக தான் இருப்பீங்க. அதில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இருக்காது. மணி ஏர்னிங்கில் கெரியர் வைஸில் நல்ல ஒரு டேலண்டடாக தான் இருப்பீங்க. ஓகே, நான் ஆக்சுவலி நிறைய கார்டு எடுத்திருக்கேன். பிகாஸ் கொஞ்சம் டீட்டெயில்டாக மெசேஜ் பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால. எஸ், ஆக்சுவலி ஒரு சில பேர் இப்போ கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் இருக்கலாம். எனக்கு என்ன தெரியுதுன்னா, இது உங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டென்ஸாக இருக்குங்க. அதாவது லவ் பண்ணுனா ஒரேடியாக லவ் பண்ணுறீங்க, ரொம்ப அவ்வளோ அன்பு அவ்வளோ செலுத்துறீங்க. ஃபைட் பண்ணால் ஒரேடியாக ஃபைட் பண்ணுறீங்க. அண்ட் இந்த ஜெல்லஸ், இந்த பொசசிவ்னஸ் கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு தெரியுது. ஸோ பி கேர்ஃபுல். இது உங்கள் ரிலேஷன்ஷிப்ஸில் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஒருத்தர் யாராவது விட்டு கொடுத்து தாங்க போகணும். பிகாஸ் இப்போ ஒரு சில பேர் ஏதோ ஒரு ஃபைட்னால பேசாமல் கூட இருக்கலாம். மேபி மெசேஜ் பண்ணாமல், கால் பண்ணாமல், அது ஒரு ஹோப்லெஸ்ஸான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மொமெண்ட் கூட ஒரு சில பேர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கலாம். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, கொஞ்சம் அமைதியாக ஹேண்டில் பண்ணணும் சிச்சுவேஷன்ஸை. பிகாஸ் உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஐ குட் கிளியர்லி see ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்வ்மெண்ட் எனக்கு தெரியுது. அதே மாதிரி நிறைய ஈவில் ஐ ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஐ மீன் உங்களை சுற்றி இருக்கவங்கள தான் நான் சொல்லுவேன். சுற்றி இருக்கவங்களுக்கு நீங்கள் ஹாப்பியாக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது கண்டிப்பாக பொறாமையாக இருக்குது. உங்கள் ஃபேஸுக்கு நேராக சிரிப்பாங்கங்க. உங்கள் ஃபேஸுக்கு நேராக நல்ல ஒரு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக பேசுவாங்க.
பட் அவங்களுக்குள்ளார சைலண்ட்லி அவங்க வந்து ரொம்ப ஜெலஸ் ஆகுறாங்க நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறத பார்த்துட்டு. ஸோ அந்த ஒரு ஈவில் அந்த ஒரு நெகட்டிவிட்டி வந்துட்டு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணுது. ஸோ அதனால ரொம்ப வந்து நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் என்ன ஸ்டேட்டஸ் இருந்தாலும் யாருக்கிட்டையும் அதை சொல்லாதீங்க, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் மிஸ் பண்ணுற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஐ திங்க் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. உங்களோட ஒர்க்கில் எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாமல் அவங்கள பற்றி அதிகமாக நினைக்கிற மாதிரி இருக்குது. ஒரு சில பேர் ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கூட ஸ்பெண்ட் பண்ணலாம், தூக்கம் இல்லாமல் இருக்குது. கம்யூனிகேஷனில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அதாவது ஒரு பிகாஸ் வந்து உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனில் தான் வருது. எய்தர் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போது லோவான எனர்ஜியில் இருக்கிறப்போ எதுவுமே சொல்லாதீங்க. ஒன்று நீங்கள் லோவாக இருக்கப்போ எதுவும் சொல்லாதீங்க, இல்லை உங்கள் பார்ட்னர் லோவாக இருக்கிறப்போ எதுவுமே சொல்லாதீங்க. ஸோ ஒருத்தவங்களோட மூட் எனர்ஜி பார்த்துட்டு பேசுங்க. பிகாஸ் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸாக இருக்குது. உங்களோட பார்ட்னர் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கலாம், இல்லை நீங்கள் சென்சிட்டிவாக இருக்கலாம். அதனால வந்துட்டு ஒரு சின்ன விஷயங்கள் கூட அஃபெக்ட் ஆக சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ண முடியும் அப்படின்னா, ஐ மீன் ஃபால்ஸ் ஹோப் கொடுக்க வேண்டாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எங்கேயாவது ஒரு ட்ரிப்பு மாதிரி போகிறீங்க அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு போகாமல் அதுக்கு ஏதோ ரீசன் சொல்லிட்டு இருந்தால் அது ஒரு ப்ராப்ளம்ஸ், கரெக்டுங்களா? ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக் வர்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. அதை ஏற்றி விட்டு பிரிக்கிறதுக்கும் ஆளுங்க இருக்காங்க. ஸோ அதனால தான் ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ அ வார்னிங் ஆல்சோ. பட் ஆனால் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, எஸ் கண்டிப்பாக உங்களால் வந்துட்டு பாசிட்டிவாக மாற்ற முடியும், கொண்டு போகலாம். பட் யூ நீட் டு ஹாவ் சம் ஸ்கில்ஸ். இப்போ நம்ம ரிலேஷன்ஷிப்பை ஹேண்டில் பண்ணுறதுலையுமே நமக்கு ஒரு ஸ்கில்ஸ் தேவைதாங்க. அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும், என்ன மாதிரி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். கொஞ்சம் கம்யூனிகேஷன்லனாலும் பேசுகிற வார்த்தைகளுமே கொஞ்சம் நிதானம் வேணும். ஐ திங்க் எய்தர் நீங்கள் இல்லை உங்கள் பார்ட்னர் வந்துட்டு கொஞ்சம் நிதானம் இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஐ திங்க் ஐ குட் சி தட். சி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். பிகாஸ் ஐ எம் டெல்லிங் யூ, ஒரு நிமிஷம். ஓ, வாய் இந்த கார்டு வர மாட்டேங்குது. ஓகே, சி இப்போ இந்த 3 கார்டும் பாருங்களேன். டெத் கார்டு வந்துட்டு இந்த இடத்துல இது ஒரு நான் வார்னிங் சைனாக சொல்லுவேன். நான் வந்து ஒரு லாஸ்ட் ரீடிங்கில் அதுக்கு முன்னாடியே நான் இதுலேயும் டெத் கார்டு பற்றி பேசியிருந்தப்போ பாசிட்டிவாக வந்துச்சு, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பாசிட்டிவாக வந்துச்சு. பட் இந்த இடத்துல எனக்கு வந்து இது நெகட்டிவாக தான் வருது. ஸோ வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பு அப்படியே டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஈவில் ஐ வச்சுருக்காங்க, தேர்ட் பர்சன் இன்வால்மெண்ட். ஸோ அவங்க வந்து எய்தர் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு இன்டைரக்ட் ரீசனாக இருக்க சான்சஸ் இருக்கும். அண்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பிகாஸ் உங்கள் கையில் தான் எதுவுமே இருக்குது. இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு வார்னிங் சைன் தான். ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் வரைக்கும் சான்சஸ் இருக்குது நீங்கள் ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலைன்னா. அண்ட் இது பாருங்களேன், மேரேஜ் பாருங்கள், ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கா. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டெப்புக்கு கண்டிப்பாக கொண்டு போகலாம். தட் இஸ் மேரேஜ். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போகலாம், அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அது நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க, அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் எப்படி அந்த ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போகிறீங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? அண்ட் ஒரு சில பேர் வந்துட்டு இப்போ கொஞ்சம் ஹோப்லெஸ்ஸாக இருக்கீங்களோ இந்த ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக, அவ்வளோதான்ப்பா அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஹோப்லெஸ் மாதிரி தெரியுது ஐ திங்க். பட் பி கேர்ஃபுல். ஓகேங்களா? உங்கள் எனர்ஜி இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் அவ்வளோலாம் வந்து ஹோப்லெஸ்ஸாலாம் இருக்க வேண்டாம். பிகாஸ் கண்டிப்பாக உங்களால் முடியும். அண்ட் இது வந்து மேபி ஒரு சில பேருக்கு அவங்க ரிலேஷன்ஷிப்ஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் மொமெண்ட் இருக்கலாம். அப்படி இல்லை, நாங்களாம் நல்லா தான்ப்பா இருக்கோம், நானும் என்னோட பார்ட்னரும் ரொம்ப நல்லா இருக்கோம், ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், பட் ஆனால் அது ஒன்றும் பெருசு கிடையாது, சாரி. ஸோ அது ஒன்றும் பெருசு கிடையாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா
அவ்வளோ ஓவர் கான்ஃபிடென்ட் வேண்டாம். ஏன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, திஸ் கார்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும், எப்படி வேணாலும் ரிலேஷன்ஷிப் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஒரு கேர்லெஸ்ஸாக இருக்க வேண்டாம். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் 3 மெசேஜ் பார்க்கலாம். எனர்ஜி இஸ் கெய்னிங் மொமெண்டம். ஸோ நான் சொன்ன மாதிரி தாங்க, எந்த விஷயத்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஹெல்தி ரிலேஷன்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா உங்களோட கான்வர்சேஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கன்சிடர் பண்ணுற விஷயங்களாக இருக்கட்டும், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே ஃபைட் உருவாகிறதுக்கான ஒரு ரீசனுக்கு கொண்டு போகாதீங்கன்னு நான் சொல்வேன். இப்போது நீங்கள் உங்களோட பார்ட்னர்கிட்ட பேசுகிறப்போ ஒரு சில பேர் வந்துட்டு பேசுகிறோங்கிற பேரில், கான்வர்சேஷனை கண்டினியூ பண்ணணுங்கிற பேரில் என்னென்னமோ பேசுவீங்க. அது கடைசியில் வந்துட்டு வேறு ஃபைட்டில் போய் முடியும். ஸோ பேசுகிற வார்த்தைகளாக இருக்கட்டும், அது என்ன பேசுகிறீங்களோ அது ரொம்ப மெச்சூர்டாக பேசுங்க, ஒரு கரெக்டாக பேசுங்கன்னு நான் சொல்லுவேன். எனர்ஜி, எந்தெந்த விஷயங்களுக்கு நீங்கள் எனர்ஜி கொடுக்குறீங்கிறது இம்பார்ட்டன்ட். ரிலேஷன்ஷிப் வைஸில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பெருசாக்க வேண்டாங்கிறது என் பாயிண்ட்டு. அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங், உங்கள் பார்ட்னரோட மூட் எப்படி இருக்குது, அவங்க என்ன சுச்சுவேஷனில் இருக்காங்கங்கிறத பார்த்துட்டு நீங்கள் எதுவுமே நீங்கள் கன்வே பண்ணுங்கள். யுவர் கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட். ஸோ நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஆக்சுவலி இந்த கமிட்மெண்ட் இஸ் பீயிங் டெஸ்டட் இந்த ஒரு டாப்பிக்கே நான் தனியாக ரீடிங் போட்டிருக்கேன். எஸ். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைம்ங்க. இது உங்கள் ரிலேஷன்ஷிப் அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் இருந்தாலும் சரி, இல்லை நல்லா பர்ஃபெக்டாக கரெக்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் அமைதியாக இருங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஓவர் கான்ஃபிடென்ட்டும் நமக்கு வேண்டாம், அதே மாதிரி ஹோப்லெஸ்ஸான ஒரு மொமெண்ட்டும் நமக்கு வேண்டாம். ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அண்ட் அதே சமயம் வந்துட்டு ஓவராக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக டுவெல் ஆக வேண்டாம். ஒரு சில பேர் நல்ல டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணுறீங்க, நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பர்வான ஒரு லைஃப் இருக்குது. பட் ஆனால் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம்லே ரொம்ப ஒரு விதமான ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு உங்கள் லைஃப்பை வேஸ்ட் பண்ணுறீங்களோன்னு தோணுது. அண்டு இது வந்து ஒரு சில சிங்கிள்ஸ்க்கும் பொருந்தும் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் நினச்சிட்டு கூட இருக்கலாம் இன்னும். அதனால வந்துட்டு அவங்க தான் வரமாட்டாங்களா திருப்பி அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லுமே இருக்கீங்க. ஸோ இது வெரி சேலஞ்சிங் டைம்ங்க. whoever it is, very challenging. ஸோ கொஞ்சம் அமைதியாக இருங்க. you're very close to achieving your goal. ஸோ நம்ம ஆக்சுவலி வந்துட்டு இது உங்களுக்கு ஒரு, ஐ திங்க் இது ஒரு கர்மா டைம், இல்லைன்னா சம் ரிசல்ட்டுக்கான ஒரு டைம்னு நான் சொல்வேன். இப்போது நமக்கு ஒரு கோலை நோக்கி நம்ம போகிறோம், இல்லை நெக்ஸ்ட் சாப்டர் ஆர் சம்திங் ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய விஷயம் நடக்கும், ரொம்ப சேலஞ்சான ஒரு மொமெண்ட் இருக்கும். அது மாதிரி தான் எனக்கு இப்போ தெரியுது. ஸோ ரிலாக்ஸ், ஓகேங்களா? உங்களோட பார்ட்னர் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் இப்போ உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இல்லை, பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் எங்கேயாவது ட்ரிப் மாதிரி போகிற சான்சஸ் இருந்தால் போகலாம், இல்லைன்னா ஒரு சில்ட் அவுட் பண்ணலாம் எங்கேயாவது வெளியே போயிட்டு. அது மாதிரி இல்லை ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் இருக்குது, கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. அவசரப்பட வேண்டாம், ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வேறு மாதிரி போயிடும். ஃபோர்ஸ் இன் த சென்ஸ் ஐம் நாட் ஒரு நெகட்டிவ் டேர்மில் நான் சொல்லலை, பட் பாசிட்டிவான ஒரு டேர்ம். இப்போ உங்களுக்கு அந்த பார்ட்னர் வேணும்னு நீங்கள் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கிறப்போ நீங்கள் சொல்கிற வார்த்தைகளும் நீங்கள் கன்வே பண்ணுற லவ்வும் ஃபோர்ஸாக தெரியும். ஸோ அப்போ உங்கள் பார்ட்னருக்கு வந்துட்டு என்ன நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸாக பிஹேவ் பண்ணுறீங்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க, கரெக்டாக? ஸோ அந்த ஒரு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்கங்கிறது நான் சொல்கிறேன். பிகாஸ் சின்ன சின்ன விஷயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஆக்சுவலி வந்து உங்களோட ரீடிங்ஸில் ஐ திங்க் ஐ ஹவ் காட் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்திருக்குங்க. ஓகே, நான் இந்த கார்டை ஒன்று எடுத்திருக்கேன். ரைட், தெரியுதுங்களா? ட்ரீம்ஸ் ஆர் பவர்ஃபுல் டூல்ஸ் ஃபார் செல்ஃப் ஹீலிங், பர்சனல் அவேர்னஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவல் க்ரோத். ஓகே, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி டெஃபினட்டாக உங்கள் லைஃப் வந்து மாறும். ஐ மீன் உங்கள் ரிலேஷன்ஷிப் மாறும். பட் வந்துட்டு பொறுமை முக்கியம். நீங்கள் முதல்ல செல்ஃப் ஹீலிங் ஆகுங்க. நீங்கள் நெகட்டிவாக ஹோப்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா பாசிட்டிவ் ரிசல்ட் எப்படி கிடைக்கும்? நம்பிக்கையோடு நீங்கள் ஃபஸ்ட்டு இருங்க. அப்போ தான் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்.
ஓகே, ஸோ இன்னைக்கான ரீடிங் இதுதான். உங்கள் ரிலேஷன்ஷிப் வைஸில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எனக்கு தெரியுது, பட் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் எப்படியும் டேர்ன் பண்ணலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருங்க அண்ட் அதே சமயம் கேர்ஃபுல்லாகவும் இருங்க. இது ஒரு ஹாப்பி மூமெண்ட்டும் இருக்குது, வார்னிங்கும் இருக்குது. ஸோ இன்னைக்கு எனக்கு மிக்சடான ஒரு ரீடிங் தான் வந்துச்சு. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. டெஃபினட்டாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.